இது காமெடி இல்ல. தியேட்டர்ல சாமி வந்து ஆடுறத பத்தி பேசுறோம். அவங்க நடிக்கல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ மிஸ் ஆகாது. வணக்கம். நீங்க இப்போ மனசு பேசுது சேனல்ல இருக்கீங்க. ஓகே. நான் இப்போ எதை பத்தி பேச போறேன்னா, ஆக்சுவலி சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு சாமி படம் பார்க்கும்போது சில பேருக்கு சாமி வந்து ஆடுறாங்க. அண்ட் கோவிலுக்கு எங்கேயாச்சும் போகும்போது அங்க மேல சத்தம் கேட்டு சாமி வந்து பல பேர் ஆடுறாங்க. இதை நம்ம பார்த்திருப்போம். ஏன்? இதன் உண்மை என்ன? சைக்காலஜி ட்ரூத் என்ன? அப்படி அவங்க சாமி வந்து ஆடும்போது சில பேர் சாமி வந்த மாதிரி ஆகும்போது என்ன சொல்லுவாங்க? சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் பயந்து ஓடுவாங்க. சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் மேக்சிமம் நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. உண்மையா என்ன நடக்குது? அதை தான் இப்போ நிதானமா பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட பர்சனல் ஸ்டோரியே சொல்றேன். என் அம்மா வந்து நேத்து வந்து கருப்பு படத்துக்கு போயிருந்தாங்க. ஓகே. அப்போ வந்து அந்த சீன்ல நான் போகல. பட் என்னோட ஃபேமிலிஸ்ல எல்லாரும் சொன்னாங்க, அம்மா சாமி வந்து ஆடுனாங்கன்ட்டு. ஆக்சுவலி இது புதுசு கிடையாது. குழந்தையில இருந்தே நாங்க பார்த்திருக்கோம். அண்ட் எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க, அம்மாக்கு அப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு. நிறைய படங்களுக்கு காண்டாரா இது மாதிரி நிறைய படங்கள், எஸ்பெஷலி நிறைய கோவிலுக்கு போகும்போது எங்க அம்மா நிறைய டைம் சாமி வந்து அப்படியே ரோட்ல வந்து ஆடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். இதை நான் வந்து டீப்பா ஆராய்ச்சி பண்ணேன். ஓகே. நான் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்பேன். எனக்கு அதோட ரியல் ட்ரூத் தெரியற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் லேர்ன் பண்ண விஷயத்த, அனுபவிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நமக்கு யாராவது சாமி வந்து ஆடினாங்கன்னா நம்ம மனசுல மொத்தம் 3 கேள்வி கண்டிப்பா வருங்க. 1, இது உண்மையிலேயே சாமியா? 2வது, இல்ல பேய் பிசாசா? 3வது, அவங்களுக்கு மனநோயா? இந்த 3 கேள்வி தவிர்த்து வேற எதுவும் நமக்கு வராது. சோ இது என்னன்னா, சில பேர் இதை வந்து ரொம்ப பெருசா பேசுவாங்க. சில பேர் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே தள்ளி வச்சிடுவாங்க. இது 2மே தப்பு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்பும் மனசும் எந்திரம் கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்து இது மிஷின் கிடையாது. உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட ஒன்று. நிறைய பேருக்கு சாமி மேல வந்து ரொம்ப நம்பிக்கை. ஓகே. இந்த உலகத்துல நம்ம ரொம்ப அதிகமா நம்புறது யார? ஒரு சாமியை தான் நம்புறோம். அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, பிலீஃப். ஓகே. அப்ப அது என்ன ஆகும்? அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். எமோஷனலி, பிசிக்கலி அவங்க அதை நம்புறாங்க இல்லையா? பிளைண்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அதை வந்து குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்து இந்த சரௌண்டிங் பார்த்து அவங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதை மனசுல பதிஞ்சு அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கனெக்டட் ஆயிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? அந்த நம்பிக்கை வந்து மனசளவுல இருந்துச்சு இல்லையா? மனசளவுல இருந்தது என்ன ஆகும்னா, அந்த சுச்சுவேஷன், அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குதுன்னு வைங்க. சாமினாலே என்ன? சாமி பாட்டு, பக்தி, பூஜை, புனஸ்காரம், மேல சத்தம், மணி ஓசை இதெல்லாம் கலந்ததுதான் சாமி சூழ்நிலைகள். சோ அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க அந்த சூழ்நிலையோடைய வைப்ரேஷன் ரொம்ப உச்சத்துக்கு போகும்போது அவங்களோட உடம்பு தானா ரியாக்ட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அது அந்த கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்காது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மொமெண்ட்ல சுத்தி இருக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா ஐயோ சாமி, அந்த மைண்ட் வந்து பிரேக் ஆகும். சாமி தியேட்டர்ல அவங்க சாமியை தான் பாக்குறாங்க. சூர்யா வந்து பார்த்தது வந்து முன்னாடி அந்த வைப்ரேஷன் வருதுல, அந்த சவுண்டு, சாமியோட சவுண்டு, சாமி அந்த அந்த இதுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதும் மைண்டு உடம்பெல்லாம் பிரேக் ஆகி சாமியே நேர்ல வந்துட்டாரு அப்படின்னும் போது ரியாக்ட் பண்ணுது. அது அவங்களுக்கு தெரியாது. ரியாக்ட் பண்ணி அந்த மென்டல் கொலாப்ஸ் ஆகி அப்படியே மயக்கம் வருது. அவங்களுக்கு பாடி ஷேக்கிங்கு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது. மைண்ட் கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆகுது. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து சாமி வந்துடுச்சுன்னு நாம சொல்றோம். ஆக்சுவலா இது சாமி வந்துச்சுன்னு இல்லைங்க. அதாவது அவங்க பக்தி வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போன ஒரு ஸ்டேஜ் தான் அந்த சாமி வந்த நிலைன்னு நம்ம பாக்குறோம். மேக்சிமம் இந்த மாதிரி ரியாக்ஷன் யாருக்கு தெரியுமா வரும்? ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளுக்கு வரும். சென்சிட்டிவ் பீப்புள் தான் எமோஷனலி ரொம்ப டீப்பானவங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் வந்து சாதாரணம். அது நீங்க அவங்க யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. எமோஷனல் மட்டும்தான் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. அவங்களே மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க அந்த நம்பிக்கையில இருந்து வெளியில வரணும். நீங்க சொல்லுங்களேன், சாமி மேல பக்தியா இருக்கிறவங்க நம்பிக்கையை உடைக்க முடியுமா? ஒண்ணு இந்த சாமி இல்லைன்னா வேற சாமின்னு தான் மூவ் ஆவாங்க. பட் என்னை காப்பாத்துற கடவுளே அவங்கதான் எங்களை வழி நடத்துறாங்கன்றவங்களை எப்படி விட்டுவாங்க? அப்ப அந்த நம்பிக்கை உள்ள இருக்கிற வரைக்கும்
அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அந்த எமோஷனல் சம்டைம் இப்படிதான் பிரேக் ஆகும். அத ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கதான் முக்கியமான விஷயம். இது நம்ம கிண்டல் பண்ணவும் கூடாது. அதிசயம்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்கவும் கூடாது. சாமி இருக்காருன்னா அவரு ரொம்ப அமைதியான இடம் எங்க இருக்கோ அங்கதான் இருப்பாரு. ஓவர் சத்தம், ஓவர் டிராமா அங்க சாமி இருக்க மாட்டாரு. அமைதியான ஒரு பிளேஸ்ல தான் சாமி இருப்பாரு. சோ இது ஒரு சாதாரண மனித மனசு, மனிதனுடைய நிலை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்கள நீங்க தனியாவும் விட்டுடக்கூடாது, அவங்கள பயமுறுத்தவும் கூடாது. அதே நேரத்துல நீ ரொம்ப ஸ்பெஷல் விசேஷம்னு சொல்லி உசுப்பேத்தி ரணகலப்படுத்தவும் கூடாது. அமைதியா, அன்பா, ரொம்ப கிரவுண்டா உங்களை ஹேண்டில் பண்ணணும். பக்தி நல்லதுதான், ஆனா அதை விட முக்கியம் நிதானம். சாமி வெளியில தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மனசுக்குள்ள அமைதியா சாந்தமா பேசினாலே போதும். உங்க வீட்லயோ அக்கம் பக்கத்துல எங்கேயாச்சும் நீங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்கள பார்த்தா அவங்கள பயமுடுத்தாதீங்க, அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்ச அமைதியா போங்க, இல்லாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரையாவது பண்ணுங்க.